ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் 5 ஈஸியான ஒன் பாட் ரைஸ் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது அரிசி பருப்பு சாதம் தான். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசியும் அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டு ஒரு 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ரைஸ் தாளித்து விடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 15 போல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்கி வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும், அதுவுமே சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இது குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே கலந்து விட்டுறலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1க்கு 2 அந்த ரேஷியோவில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பையும் சேர்த்து அரிசியும் பருப்பும் ஊற வச்ச தண்ணி ஒரு 2 கிளாஸ் இருக்குது, அதை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா தள்ள தள்ளன்னு கொதித்து வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையை தூவி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் உங்களோட அரிசிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரியும் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல முத்து முத்தாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அரிசியும் பருப்பும். இப்போ இதை ஓரத்தில் இருந்தே நல்லா கலந்து விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஈஸியான ஒன் பாட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தான உளுந்து சாதம் தான். அது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு நல்ல நிறம் மாதிரி வரணும். மேக்ஸிமம் தோல் உள்ள உளுந்தாவே எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப சத்தானது. உளுந்தை கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சாதம் செய்யும்போது வழுவழுப்பு தன்மை இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். உளுந்து நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். எப்பயுமே ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது தாளித்து விடுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா உளுந்து சாதம் செய்யறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாராளமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5, 6 போல் பூண்டு பற்கள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், 2, 3 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். உளுந்து வாயு அப்படின்றதுனால பூண்டு ஜீரகம் அதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்க மறந்துட்டேன். பூண்டு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் உளுந்தம்பருப்பும், அதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசியையும் உளுந்தம்பருப்பையும் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு 1க்கு 2 ரேஷியோவில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உளுந்து சாதம் உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட சாப்பாட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஜீரக வாசனையோட சாப்பிட்றதுக்குமே சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு வெறுமனையே ஒரு கத்திரிக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, செம்ம
செம்மையாக இருக்கும். இதே மாதிரி உளுந்து சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பட்டை, அப்புறமா 2 பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் பாத்திரம் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த சைஸில் ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்து செய்யும்போது சாதம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் இந்த மீல் மேக்கரில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1க்கு 2 அந்த ரேஷியோவில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் எந்த ஒரு ஒன் பாட் ரெசிபீஸ் பண்ணாலுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும் தலை தலைன்னு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல மணமாக சூப்பராக மீல் மேக்கர் பிரியாணி ரெடியாகி வந்திருக்கும். இப்போ ஏதோ ஓரங்களில் இருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சேர்த்து தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கடல் பாசி, கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த பச்சை பட்டாணியுமே லைட்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாதம் நான் சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். அதனால் தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம்.
தம் போட போகிறேன் அப்படின்றதுனால 1க்கு 2 ரேஷியோவில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் விசில் வைக்க போகிறீங்க அப்படின்னா 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1லேருந்து 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியானதாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும், மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசி சேர்க்குறீங்கனாலும் இதே ப்ரொசீஜர் தான். அதில் நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் சூப்பராக ரெடியாகி வந்துடும். அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம குக்கரையும் தூக்கி வச்சு அரிசியை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மேட்டாப்பில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறமா புதினா மல்லி இலை இருந்தாலுமே கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இந்த பாத்திரத்தை குக்கர் மூடி போட்டே மூடி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு தக்காளி சாதம் ரெடியாகி வந்துடும். நல்லா ஸ்டீமெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா மணக்க பச்சை பட்டாணி போட்ட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வெறுமனையாக தக்காளி சாதம் செய்யாமல் அது கூட பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ், மீல் மேக்கர், சோயா பீன்ஸ் அப்படி ஏதாவது சேர்த்து செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இந்த ரெசிபி நான் பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணுறேன். இதுவுமே தம் போட்டு தான் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், தக்காளி வதங்க உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததும் இதில் கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை 2யுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7, 8 பீன்ஸு, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டர் பீன்ஸ், 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காயோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பிரியாணிக்கு தயிர் சேர்த்து செய்யும்போது சாதம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா ஒரு பாதி அளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இந்த பிரியாணி தம் போட்டு பண்ண போகிறேன் அப்படின்றதுனால 1க்கு 2 அந்த ரேஷியோவில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் விசில் வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா 1க்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1லேருந்து 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியானதாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 தடவை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் பாஸ்மதி ரைஸ்னால் நம்மளுக்கு டக்குன்னு உடஞ்சி வந்துடும். ஸோ அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு அது மேலே இந்த குக்கரை தூக்கி வச்சு அரிசியும் தண்ணியும் நல்லா சமப்படுத்திட்டு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய், அப்புறமா புதினா, மல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தம் சூப்பராக ரெடியாகி சாதமே சூப்பராக வெந்து வந்துடும். தம் முடித்ததுமே உடனே பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அரிசியுமே உங்களுக்கு உடையாமல் பிரியாணியுமே உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த 5 ஒன் பாட் ரெசிபியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கெல்லாம் உங்களோட அரிசிக்கு தக்கன விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் அப்புறமா சீரக சம்பா அரிசிக்கு அப்படின்லாம் நீங்கள் 1லேருந்து 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சி குழஞ்சுமே போயிடும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பராக ஒன் பாட் ரெசிபிஸ்லாம் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.